பாக்யாவும் செல்வியும் வீட்டிலேருந்து கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ நடந்து போயிட்டுருக்கும்போது செல்வி இருந்துட்டு, எனக்கு என்னமோ உங்கள் அத்தை வந்து கோபி சாரையும் உன்னையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாக்யா. ஆமாம், அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அப்படி தான் சந்தேகமாக இருக்குது. உறுதியாக ஆனால் சொல்ல முடியல, ஆனால் எனக்கு அப்படிதாக்கா தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செல்வி கையில் இருந்த பேகை பிடிங்கி அதுக்குள்ளேருந்து வாட்டர் கேனை எடுத்து கையில் கொடுத்து இந்த அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா. அதை பார்த்துட்டு செல்வி இருந்துட்டு, அக்கா எனக்கு தண்ணி தவிக்குதுன்னு நான் கேட்கவே இல்லையாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் உனக்கு குடிக்கிறது இல்ல, இது உன் வாயில ஊத்தி உன் வாயை கழுவு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்றாங்க. என்னக்கா நீ அப்படின்னு சொல்லும்போது, பின்ன நான் இப்பதான் கொஞ்ச நாளா நிம்மதியா இருக்கேன், அதை கெடுக்கிற மாதிரி நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தா எனக்கு எரிச்சல் வராதா அப்படின்னு சொல்றாங்க. இல்லக்கா, அவங்களோட நடவடிக்கையெல்லாம் அப்படிதான் தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்றாங்க. ஒருவேளை உங்க அத்தை அந்த மாதிரி நினைச்சு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நீ என்னக்கா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்கறாங்க. அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நான் அத்தையனை கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்றாங்க. உடனே செல்வி வந்து என்னக்கா சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. ஆமா செல்வி, பேசாம வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அக்கா அப்படின்னு செல்வி கூப்பிடவும் என்னடி அப்படின்னு பாக்யா கேட்கறாங்க. ஒருவேளை கோபி சார் திரும்பி வந்தா நீ என்னக்கா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இங்க பாரு, அதை பத்தி பேசாதேன்னு சொல்றேன்ல செல்வி, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்கறாங்க. உடனே செல்வி இருந்துட்டு, இருக்கா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை கோபி சார் நிஜமாவே திரும்பி வந்துட்டாரு அப்படின்னா உங்க அத்தை வந்து கோபி சார் கூட உன்னை சேர்ந்து வாழ சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்கறாங்க. பாக்யா உடனே அப்படி ஒரு நிலைமை வந்தது அப்படின்னா அம்மாவுக்கு ஒரு கும்பிடு மகனுக்கு ஒரு கும்பிடுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வெளியே கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. போனால் ஒரேடியாக தான் போயிடுவேன், திரும்பி இந்த பக்கம் வரவே மாட்டேன். பாக்யா என்ன நினச்ச, இழிச்சு வாயின்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்குறாங்க. ஏக்கா நான் சும்மா தானக்கா கேட்டேன், ஏக்கா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. உடனே பாக்யா இருந்துட்டு, இந்த அத்தையை பாரு, அவங்க பையன் என்னதான் அடிச்சாட்டியம் பண்ணி அட்டுவலியம் பண்ணாலும் பாசம் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே மாட்டேது பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே செல்வி இருந்துட்டு, அக்கா அதுதான்க்கா தாய் பாசங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்யா வந்து, ஏன் நீயும் தாய் தான் நானும் தாய் தான், நம்ம ரெண்டு பேரும் என்ன இப்படியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செல்வி இருந்துட்டு, டென்ஷன் ஆகாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க ஏதாவது தப்பு செஞ்சால் நம்ம கண்டிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்லவும், அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, சும்மா என்ன பாரு நம்ம என்ன தலையில் தூக்கி சமந்துக்கிட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்குறாங்க. ஆனால் ஊ மாமியா தான் அதிசய பிறவியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. உடனே செல்வி இருந்துட்டு, எனக்கு என்னமோ மாமியா வந்து அம்மாடி பாக்யா கோபி பாவம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நிற்க தான் போகுதுன்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்யாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. அப்படி மட்டும் வரட்டும், உண்டு இல்லைன்னு நான் பண்ணிடுவேன், பார்த்துக்க என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ மட்டும் இந்த விஷயத்தை பற்றி இனிமேல் பேசாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த ராதிகாவோட வீட்டில் காமிக்கிறாங்க. ராதிகா அப்படியே ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து, ராதிகா நீ சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் சாப்பாடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே, உன் புருஷன் அங்கே அவங்க வீட்டில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாரு, அவரை கவனிக்கிறதுக்கு வந்து 1000 பேர் இருக்காங்க, ஆனால் அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு நீ இங்கே பட்னியாக இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அவங்க அப்படி சொன்னோன்னா ராதிகா வந்து அவங்கள முறைச்சு பார்த்துட்டு அப்படியே குனிஞ்சுக்கிறாங்க. நீ என்னடி நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. இல்லை கோபி ஏதாவது ஃபோன் பண்ணியிருக்காரான்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. ஆமாம், அவர் எப்படி உனக்கு ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு அவங்க கேட்கவும், இல்லை நான் அவரை பார்க்கறதுக்காக அங்கே போயிருந்தேன்ல, அவர் தூங்கிட்டு இருந்தார்ல, அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணணும் இல்லை, அதனால தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே கமலா இருந்துட்டு, ஆமாம்மா நீ போனேங்கிறது அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே ராதிகா வந்து, அங்கே யாராவது சொல்லியிருக்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கமலா இருந்துட்டு, எப்படி தான் நீ எனக்கு பொண்ணாக பிறந்தியோ, எனக்கு பொண்ணாக பிறந்துட்டு நீ இப்படி அப்பாவியா இருக்கியே அப்படின்னு கேட்குறாங்க. நீ மாப்பிள்ளை பார்க்க வரவே கூடாதுன்னு சொன்னவங்க, உன்னை வந்து மாப்பிள்ளை பார்க்க விடாமல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படி நீ வந்து அதை மட்டும் மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலா சொல்கிறாங்க. நீ அவரை பார்க்கறதுக்கு தானே போனேன், அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், அவர் தூங்கிட்டு இருந்தார்ல, அவர் எழுப்பி இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கமலா கேட்குறாங்க. எப்படிம்மா தூங்கிட்டு இருக்கிறவரை எப்படி எழுப்ப முடியும், உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. அடி போடி இவளே, அவர் தூங்கிட்டு இருந்தா என்ன, அவருக்கு உடம்பெல்லாம் ஒன்றும் சரியில்லாம இல்லை, எழுப்பி 2 அடி வச்சு பேசிட்டு வரதை விட்டு போட்டு இங்கே வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேற அவங்க சொல்கிறாங்க. நாள் முழுக்க கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தாலும் உன் புருஷன் ஒன்றும் உனக்கு ஃபோன் பண்ண போகிறதே கிடையாது, பேசாமல் சாப்பிட்றதுக்கு எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கமலா. ராதிகா வந்து ஃபோனை பார்த்துட்டு கவலையோடு உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. கோபி வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஈஸ்வரி வந்து அவருக்கு வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீ நல்லா சாப்பிடுப்பா, உனக்கு பிடிச்ச மாதிரி காய்கறியெல்லாம் வாங்கி நல்லா சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோபி இருந்துட்டு, என்னம்மா நான் நல்லா தான் சாப்பிட்றேன், நீ ஆல்ரெடி எனக்கு நிறையவே சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெனி வந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு குழந்தைக்கு காமிச்சு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரியும் கோபியும் பேசுகிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே பக்கத்தில் இருந்த இனியா வந்துட்டு, 2 இட்லி தான் போட்டு கொடுத்துருக்கு டாடி, அதை கூட நீங்கள் முழுசாக சாப்பிட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் 1/2 இட்லி சாப்பிட்டேன்லம்மா, அதுவே போதும், அதுவே எனக்கு வந்து வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு செலியும் கேட்குறாங்க. இல்லை போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வைக்கிறாரு. உடனே ஈஸ்வரி வந்து, இப்படியெல்லாம் சொன்னால் நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இரு நானே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஊட்டி விடுறாங்க. அவங்க அப்படி பண்ணுறதே வந்து எரிச்சலோட பார்த்துட்டு இருக்காங்க ஜெனி. அப்போ வந்து ஈஸ்வரி இருந்துட்டு, உனக்கு இந்த பொரியல் ஞாபகம் இருக்கா, உனக்கு சின்ன வயசில் இதை நான் அடிக்கடி கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிமா மறக்க முடியும், அதே டேஸ்ட் அப்படியே இருக்குது இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி ரசிச்சுட்டு சாப்பிட்டு இருக்காரு.
உடனே கோபி இருந்துட்டு செலியனையும் இனியாவை பார்த்து நீங்களாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ நாங்களாம் சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து உங்களுக்கு மட்டும்தான் உங்கள் அம்மா ஸ்பெஷலாக சமைச்சு தருவாங்களா, எங்களுக்கும் எங்கள் அம்மா ஸ்பெஷலாக சமைச்சு கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கோபியை ஈஸ்வரையும் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இவங்க பண்ணுறதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஜெனி வந்து எனக்கு இதையெல்லாம் பார்க்கவே சுத்தமாக முடியல, நீ சீக்கிரம் சாப்பிடு பாப்பா, நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.